கேந்திர வித்யாலயில என்ன டீச்சர் வச்சிருக்கீங்க? சான்ஸ்கிரிட்க்கு டீச்சர் வச்சிருக்கீங்க, ஹிந்திக்கு டீச்சர் வச்சிருக்கீங்க, வேற என்ன டீச்சர் வச்சிருக்கீங்க நீங்க? ஆக நீங்க எந்த மொழியை வேணாலும் கத்துக்கோன்னு சொல்லி அந்த மொழிக்குண்டான ஆசிரியரை கொடுக்காம நீங்க கொடுக்கிற ஆசிரியர் கிட்ட தான் நான் படிக்கணும்னு சொன்னா அப்புறம் நான் இயல்பாகவே ஒரு மொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு என்ன தள்ளுறீங்க? நான் கேட்கிறது 3 மொழியை படிக்க வேண்டும், எந்த மொழியா வேணாலும் இருக்கட்டும், எண்ணிக்கையை தான் கேள்விக்குள்ளாக்குகிறேன். 3 என்ற எண்ணிக்கையோ 4 3ஓட நிக்கல சார். 9ல இருந்து 12 வரைக்கும் இந்த 3ல இல்லாத இன்னொரு மொழி படிக்கணும், அது தெரியுமா? அது பேசவே மாட்டேன்றீங்களே. ஆக இப்படி கூடுதலாக மொழி படிக்கணும் மொழியை மட்டுமே படிப்பதற்கு நீங்க தூண்டிக்கிட்டு இருக்கிறீங்களே, அதற்கு காரணம் என்ன? ஆக கல்வி என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு இதுக்கு பின்னாடி இருக்கிற அஜெண்டா என்ன சார்? இப்ப இவங்களை 4 மொழி படிக்க வச்சுட்டா இவங்களுடைய நோக்கம் நிறைவேறும். அதாவது வந்துங்க, நீங்க எதிலையுமே ஆழமான அறிவு பெறாமல் போகணும்ன்றதுதான். நீங்க அவங்க எதை நோக்கமாக வைத்து சிதைக்கிறார்கள்? மொழியை பத்தியா பேசுறாங்க? அவங்க கிடையவே கிடையாது. நீங்க நன்றாக அந்த ஆவணத்தை எடுத்து படிச்சு பாருங்க, 66 பக்கம் ஆவணத்தை எடுத்து பாருங்க. அதுக்கு முன்னாடி இருந்த டிராஃப்ட் நேஷனல் 484 பக்கம் திரு கஸ்தூரி ரங்கன் தலைமையில் இருந்த அந்த அறிக்கை எடுத்து பாருங்க. அதுக்குள்ள அவங்க விவாதத்திற்கு விட்ட ஆவணங்களை தான் எடுத்து படிச்சு பாருங்க, தெளிவா இருக்கிறாங்க. சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒற்றை பண்பாட்டு தேசமாக இந்தியாவை கட்டமைக்கிற சூழ்ச்சி தான் அது வேற எதுவுமே கிடையாது. சமஸ்கிருத பண்பாட்டை ஏற்றுக்கொள், சமஸ்கிருத பண்பாட்டு படி என்ன உணவோ அதை உண்ணு, சமஸ்கிருத பண்பாட்டுப்படி எப்படி வழிபாடோ அப்படி வழிபாடு.